பாய்ஸ் எல்லாருமே பெட்ரிஷியன் தான். இப்படியான செயற்பாடுகள் செய்யல. வெளியில இருக்கிற பெட்ரிஷியன்ஸ் வந்து அவையில் ஒரு கொலாபரேட் பண்ணி மேட்ச் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விஜய் டிவி தமிழா அதில் பார்த்துருப்பீங்க. அவர் ஆல்ரெடி புக் ஜோனியர் ஆலய பங்கினுடைய பங்கு தந்தை வணக்கம். உயிர்த்த ஞாயிறு முன்னிட்டு சென்ட் பேட்ரிஸ் விளையாட்டு மைதானத்தில் ஒரு முன்னுதாரணமான நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. 6வது பந்து பேரத்தில் இறுதி பந்து வீசப்படுகிறது. ஊங்கி அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் பிடியெடுப்பதாங்க மகசூலால் மீண்டும் அழகிய பிடியெடுப்புடன் எந்த ஓட்டம் பெறாமல் வெளியேறினார் டிலக்ஸ். கோயிண்டர் அடித்த பந்து லாவலாமா மட்டையில் பட அங்கே ஒரு ஆட்டப்பட்டு கோயிண்டர் ரன் அவுட் முறையில் வெளியே செல்கின்றார். வைத்தியசாணி நடாத்தப்படும் ஈஸ்டர் கப்புக்கான இறுதி போட்டியில் இவனுடன் சேர்ந்து டெஃபானோ களத்தில் போராட்டமாக மாற்றப்படுகிறது. அன்றைய நோட்டு அன்றைக்கு 2ஆக உயர்ந்தது. குறிப்பாக இந்த போட்டியினுடைய அனுசரணையாளர்களாக ஃப்ரைடே ஃபைட்டர்ஸ் கழகமும் ஏகே டிராவல்ஸ் கார்ஸ் என்பதும் ஸ்பான்சர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். போட்டியினுடைய பிரதான அரசனையாக ஏஜே ரெண்ட் கார் ரெபல்ஸ் அண்ட் டூர்ஸ், ஹை டெக் கான்ஸ்டிடியூஷன், மெக்மா கிட்ஸ் எஜுகேஷன், மெக்மா செஸ் அகாடமி, மெக்மா கிரிக்கெட் 5 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறார்கள். சென்ட் ஜோன்ஸ் பேப்டிஸ்ட் அணியினர் குறிப்பாக ஆன்டெக் பில்டர்ஸ் பில்ட் யுவர் ட்ரீம்ஸ் என்பவர்களும் இப்போட்டியினுடைய அனுசரணையாளராக காணப்படுகிறார்கள். பவிலியன் முனையிலிருந்து அரவிந்த் பந்து வீசுகிறார். அவரை எதிர்கொள்கிறார் டெஃபானோ. அது ஒரு குடியிருப்பு. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஃப்ரைடே ஃபைட்டர்ஸ் பெருமையுடன் நடக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்கான ஈஸ்டர் கப் இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டியிலே முதலாவது இலக்கு சாய்க்கப்பட்டிருக்கிறது. டெஃபானோ ஆட்டமிழந்து வந்திருக்கிறார். புதிதாக உள்நுழைந்திருக்கின்ற வீரர் ஸ்டீவ், இடது கை துடுப்பாட்ட வீரர். அங்கே ஒரு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. ஸ்டீவினால் ஒரு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், இப்படியெல்லாம் மனதுக்கு சந்தோஷம் தருகின்ற படங்களை நாங்கள் பார்க்க முடியுமா என்று இயங்கிக் கொண்டு இருந்த நேரத்தில் ஒரு புதிய விதமாக எங்களுடைய இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தியும் இலங்கையை முன்ன காட்டியமாக எங்களுக்கு படத்தை தந்த எங்களுடைய அன்புக்குரிய இயக்குனர், குறிப்பாக குடும்பங்கள் மற்றும் ஜாழ்ப்பாணத்திலே இளையோர்கள், இந்தியாவிலும் அப்படியேதான் டூரிஸ்ட் ஃபேமிலி படமானது வெகுவாக கொண்டாடப்பட்ட ஒரு படம். இப்படியான படங்கள் எங்களுக்கு மிகவும் மன ஆறுதலையும் ஒரு புத்துணர்ச்சியையும் எங்களுக்கு தந்திருந்தது. அதற்காக எங்களுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரிடமிருந்து மேலும் அப்படியான படங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், அவர் நேர்காணல்களில் தன்னுடன் ஹீரோயின்ஸ் நடிக்க விருப்பமில்லை என்றார். ஆனால் இவ்வளவு வடிவாக இருக்கிறார் நேரடியாக. இங்கே இருக்கின்ற 3-4 பெண்கள் அவருக்கு ரூட் விட்டு கொண்டு செல்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், அவர் ஆல்ரெடி புக். அவர் ஆல்ரெடி புக். அதுவும் எட்டு ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் ஒரு இலக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 2 ஓவர்கள் நிறைவில். இன்னும் 46 ஓட்டங்கள் தேவை. 30 பந்துகளில் 46 ஓட்டங்கள் தேவை. விஜய் டிவி தமிழா அதில் பார்த்திருப்பீர்கள்.
அங்கே ஒரு பிடியெடுப்புக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தவறவிடப்பட்டிருக்கின்றது. சரவன் தனது 2வது பந்து பரிமாற்றத்தை புள்ளிப்பட்டியல் முனையிலிருந்து போட்டுக் கொண்டிருக்கின்றார். 24 பந்துகளில் 41 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இமாலய சிக்ஸர் ஒன்று ஸ்டீவனால் அடிக்கப்பட்டிருக்கிறது. மெமோரியல் ஈஸ்டர் கப்பினுடைய பிரதம விருந்தினராக புனித சுண்டுகுழி ஜோனியார் ஆலய பங்கினுடைய பங்கு தந்தை ஆர்.எச். சகாநாயம் அடிகளார் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 30ஆக உயர்கிறது. இன்னும் 17 பந்துகளில் 24 ஓட்டங்கள் தேவை. அஞ்சலி போகிறார். அடுத்த 6 ஓட்டங்கள், 17 ஓட்டங்கள். இன்னும் 12 பந்துகளில் 16 ஓட்டங்கள் தேவை. அங்கே துறந்த ஒரு கடத்தாட்டம், அது ஒரு ஓட்டமாக மாறுகிறது. 11 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவை. அடுத்த 40 வந்து இமாலய ஆராட்டம், அது அலம்படிக்கப்பட்டது. எல்லைக்கட்டில் இருந்து அளந்து அடிக்கப்பட்ட பந்து. 10 பந்துகளில் 9 பந்துகளில் மெமோரியல் ஈஸ்டர் கப்பினுடைய இறுதி ஆட்டத்திலே அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இணைப்பு வீரர்களும் பேசுவது ரயில்வே நிலையில் வருவதாக So capture. You can play right. தமிழ்தாய் மக்கள் என்ற நிலப்பாட்டில் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து இப்பொழுது கௌரவிக்கப்படுவார்கள். மங்கள விளக்கேற்றல். மங்கள விளக்கேற்றினை பிரதம விருந்தினர் சகாயநாயகம் அவர்களால் ஏற்றி வைப்பார். மகத்தந்தையருக்கு நன்றிகள். கிங்ஸ் அணி சார்பாக சீனியர் பிளேயர் சார்ட்டர் ரோய் அவர்களை மங்கள விளக்கேற்றி அழைக்கிறோம். ஜீவன் அவர்களுக்கு நன்றிகள். யூத் விளையாட்டுக் கழகம் சார்பாக அணித்தலைவர் மஜுரன் அவர்களை மங்கள விளக்கேற்றி வருமாறு தாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மெரினோ அவர்களுக்கு நன்றிகள். இளைஞர் அணி சார்பாக இளைஞர் மன்றத்தின் தலைவர் ஸ்டெஃபி அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மகளிர் அணி சார்பாக திருமதி கமலினி அவர்கள் விளக்கேற்றுமாறு அழைக்கிறோம். பிரதான அனுசரியாளர் சார்பாக வெற்றி கிடத்தை அர்ப்பணிப்பு செய்த அவர் குடும்பம் சார்பாக திருமதி சரண்யா அவர்களை வங்காள கேட்டுமாறு அழைக்கின்றோம்.
சோனியா அவர்களுக்கு நன்றிகள். ஒரு அணியை ஊக்குவிப்பதற்காக அருட்தந்தை நமது பங்கு தந்தையிடமிருந்து ஒரு சில வாழ்த்துக்களையும் வார்த்தைகளையும் வேண்டி நிற்கின்றோம். எல்லோருக்கும் நேர ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த கிரிக்கெட் விண்பந்து போட்டியிலே பங்கு பெற்றிய எல்லா அணிகளுக்கும் நமது வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த போட்டியிலே பங்கு பெற்றுவதுதான் முக்கியமானது. அதன் வழியாக என்னுடைய விளையாட்டு திறமைகளையும் இவ்வாறு நாங்கள் ஒரு குடும்பமாக கொண்டு சேர்ந்து பயணிக்கிறோம், செயல்படுகிறோம் என்ற சில பண்புகளை உள்ளடக்கியதாக அமைகிறது. அந்த வகையில் இதை ஒழுங்குபடுத்திய ஃப்ரைடே ஃபைட்டர்ஸ் அந்த கிளப் அவர்களுக்கு நமது நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்து இதன் வழியாக என்னுடைய சமுதாயத்திலும் பங்கிலும் ஒருமைப்பாடு ஐக்கியம் வளர வேண்டும். அதன் வழியாக என்னுடைய திறமைகள் ஆற்றல்களை வழிகொண்டு வந்து நான் மென்மேலும் சமுதாயத்திலும் துறாவையிலும் சிறந்த மனிதர்களாக வாழ துணை செய்யும் என்று நம்புகிறோம். எனவே இதில் பங்கு பெற்றிய அனைவருக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் இதிலே போட்டியிலே பங்கு பெற்றவர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினராக இங்கு வரைய வந்திருக்கும் இயக்குனர் ஜீவேந்தர் சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். சும்மா வெக்கேஷனுக்கு தான் சுற்றிட்டு இருந்தோம். பட் லைவாக வந்து ஒரு இவங்க ரெண்டு பேரோட மேட்ச் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. ஸோ எஸ் பெருசாக என்ன சொல்கிறது தெரியல. வாழ்த்துக்கள், ஜெயிச்ச டீமுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த ரன்னரப்பான டீமும் அடுத்த மேட்ச் இருக்குது, அதுலேயும் நீங்கள் சூப்பராக பண்ணி நீங்கள் அதில் ஜெயிங்க. இட்ஸ் தேங்க்யூ. நன்றிகள். பரிசளிப்பை நிறுத்துவதற்காக ஜீவத் அவர்கள் அழைக்கிறோம். இடம்பெற்ற நிகழ்வின் முடிவுகள் அடிப்படையில் பெஸ்ட் பவுலர் மிஸ்டர் யுவோன் 8 விக்கெட்டுகளை வீழ்த்திய யுவோன் அவர்கள் சிறந்த பந்து வீச்சாளராக இங்கே நியமிக்கப்படுகின்றார். அவருடைய பரிசை இயக்குனர் யுவன் வழங்குவார். அதனைத் தொடர்ந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்டீவ் மொத்தமாக 60 ஓட்டங்களை இந்த சின்ன போட்டியில் பெற்றுள்ளார். ஸ்டீவ் அவர்கள் பெஸ்ட் பவுலராக பேட்ஸ்மேனாக இங்கே நியமிக்கப்படுகிறார். மேன் ஆஃப் த மேட்ச் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய யுவன் அவர்களுக்கு மீண்டும் மேன் ஆஃப் த மேட்சாக அறிவிக்கப்படுகிறது. ஆண்டு ஈஸ்டர் கப் ஃப்ரைடே ஃபைட்டர்ஸ் வழங்கும் ஈஸ்டர் கப்பின் ரன்னர் அப் செயின்ட் ஜான்ஸ் கிங்ஸ் அணி தலைவர் சார்பாக வழங்கப்பட்டது. செயின்ட் ஜான்ஸ் கிங்ஸ் அணி ரன்னர் அப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அணி வீரர்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு அணி வீரர்களும் ஒன்றன் மேல் ஒன்றாக வந்து பங்கு தந்தையிடம் உங்களுடைய வெற்றி பதக்கத்தை பெற்றுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே உங்கள் கனவசங்கள் ஃப்ரைடே ஃபைட்டர்ஸ் கழகத்தினால் நடத்தப்பட்ட வெற்றி கிண்ணத்தினை சுவைத்துக் கொள்கிறார்கள். இப்போது யுவானியார் ஆலை இளைஞர் அணியினர் அவருடைய கிண்ணத்தை வழங்குவதற்காக பங்கு தந்தையாளர்களையும் சிறப்பு அதிதியை பயன்படுத்த அணித்தலைவர் வீரர்கள் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் நல்ல ஒரு துடுப்பாட்ட நிகழ்வை பார்க்கக்கூடியமாக இருந்தது. இந்த நிகழ்வை வந்து எதற்காக நீங்கள் ஒழுங்கு செய்திருந்தீங்க? இளைஞர்கள் வந்து வேறு எந்த ஒரு மாதிரியான ஒரு இதுகளுக்களையும் போகாமல் அவையில் இல்லாமல் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஈஸ்டர் தினத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவையில் ஒன்று சேர்த்து அவர்களுக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்காக இந்த ஃப்ரைடே ஃபைட்டர்ஸ் கழகத்தால் இது வந்து அரேஞ்ச் பண்ணினது. 2 வருஷத்துக்கு முதல் ஃபஸ்ட் டைமாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவே லாஸ்ட் இயர் இதை செய்ய முடியலை. திருப்பி இது 2வது வருஷமாக
இந்த முறை செய்திருக்கிறோம். இந்த விளையாட்டு மைதானத்தை இந்த களமாக நீங்கள் பயன்படுத்துறதுக்குரிய காரணம் எப்படி இந்த இடத்தை தெரிவு செய்திருந்தீங்க? பெரும்பாலுமான இந்த இதில் விளையாடுற பாய்ஸ் எல்லாருமே பெட்ரிஷியன் தான். ஒரு பெட்ரிஷியன் கிரவுண்டுன்றது அவைகளுக்கு எப்பயுமே ஒரு பரிச்சயமான ஒரு இதாக உண்டு. அதனால் இந்த கிரவுண்டாகவே தேர்ந்தெடுத்துருக்கேன். வேறு என்ன விதமான முன்னுதாரணமாக செயற்பாடு நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க உங்களோட சைட்டில்? இந்த கழகம் வந்து இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் அந்த கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான். நாங்கள் சும்மா ஒரு எங்களோட ஃபேமிலி கேதரிங்ஸ், ஒரு ஃபேமிலி டூர் அந்த மாதிரி ஒரு அளவில் தான் கொண்டு இருந்தாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னும் நாங்கள் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு இதை ஆரம்பித்தது மூலமாக தான் இப்போ நாங்கள் மெட்ட ஆக்களையும் இதுக்குள்ள கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி செய்கிறோம். இப்போ இது வரைக்கும் எங்களின் ஒரு கழகத்தின் ஃபண்ட் அவையில் ஒரு கலெக்ட் பண்ணி ஒரு அளவில் தான் இந்த சின்ன லெவலில் ஏதோ ஒன்று செய்யணும். இப்போ வெளியில் இருக்கிற பெட்ரிஷியன்ஸ் வந்து அவையில் ஒரு கொலாபரேட் பண்ணி எங்களோட சேர்ந்து இதை மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய விரும்பினா அது நாங்கள் எப்பயுமே வரவேற்கிறோம். நாங்கள் அதன் மூலமாக ஒரு இன்னும் பெரிய அளவில் நிறைய பேர் இதுக்குள்ள இணைச்சு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை நாங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்று நம்புகிறோம். இப்படியான செயற்பாடுகள் செய்யல வந்து மைண்ட் வந்து இடம் போகாது. அதான் இப்போ காலையில் வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டு கணக்காக அந்த டைமுக்கு தொடங்கி இருந்தீங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்து என்ன சொன்னால் அப்புறம் அவைக்கு வேறு ஓய்வு நேரங்கள் கிடைக்காது. அதான் இந்த வெயில் காலத்திலையும் இப்படி அவைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர்படியாக அவையில சந்தோஷமாக தான் அனுப்பி இருப்பீங்க. இல்லை வேறு ஒரு இதுகளுக்குள்ள போகாமல் அவையில் இப்படி ஒரு சந்தோஷம் வெயிலாக இருந்தாலும் கூட மெச்ச விளையாடுறேன்டா ஓகே நீங்கள் போங்கன்னு சொல்லி தான் பேரண்ட்ஸும் அனுப்பியிருக்கிறோம். ஈவன் இதுக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம் ஃபேமிலியாக தான். இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக இதுக்குள்ள வந்து நிற்கி நம்ம ஒரு அதை என்கரேஜ் பண்ணி நம்மன்றதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நாங்கள். கண்டிப்பாக தேங்க்யூ.